அரசியலானால் அங்கே பண்பாடும் ஒழுக்கமும் கெட்டுப்போகும். எனவே இதை கடந்த ஒரு அரசியல் நாம் செய்ய வேண்டும். இங்கே என் அன்பு தம்பி தங்கைகளுக்கு சொல்லுவேன், என்னிலும் இளையவர்களுக்கு சொல்லுவேன், இந்த அண்ணன் களத்தில் நிற்பது உங்களுக்காக, உங்களுக்கும் பின்னாடி வருகிற சந்ததிக்காக, தலைமுறைக்காக. நீங்கள் உறுதியாக நம்ப வேண்டியது, இந்த நாடு உங்களுடையது, இந்த நாடு என்னுடையது, இந்த நாடு நம்முடையது. இந்த நாட்டை உலகின் தலை சிறந்த நாடாக மாற்றி படைக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் நம் ஒவ்வொருவருடையது. அதை என்னால் முடியுமா, உன்னால் முடியுமா என்று பேசிக்கொண்டிருக்க கூடாது. எது ஒன்றும் என் உடன் பிறந்தவனே சாத்தியத்திலிருந்து பிறந்ததில்லை, தேவையிலிருந்துதான் பிறக்கிறது. இப்படி ஒரு நாடு தேவையா தேவையில்லையா என்பதுதான் நம் முன்னாடி நிற்பது. கல்வியில் சிறந்த நாடு, மருத்துவத்தில் சிறந்த நாடு, பசி பஞ்சம் இல்லாத நாடு, ஏழ்மை வறுமை இல்லாத நாடு, வேலை இல்லை என்ற சொல்லுக்கு வேலையே இல்லாத நாடு. இப்படி ஒரு தலை சிறந்த நாடு, கல்வியில் சிறந்த நாடு இன்றைக்கு பின்லாந்து. நாம் ஒன்று செய்யலாம். 10 ஆண்டுகளுக்கு பிறகு பின்லாந்திலிருந்து ஒருவன் சொல்ல வேண்டும், கல்வியில் சிறந்த நாடு தமிழ்நாடு என்று. அந்த நிலையை மாற்ற வேண்டும்.